அவன் தான் அங்க அடிக்கிறான்னு தெரியல, அப்புறம் எதுக்கு அங்கேயே போடுறீங்கன்னு நம்ம எஸ்ஆர்ஹெச் பார்த்து கேட்கணும் போல. இன்னும் முருகேசா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு போலே அப்படின்னு நம்ம ஆர்சிபியை பார்த்து கேட்கணும் போல. என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி நேத்து கொடுத்தது. நான் கூட என்ன நினைச்சேன்னா ஏசுலூட இல்லையே கொஞ்சமாச்சும் கஷ்டப்படுவாங்க பவுலிங்ல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா போன T20 வேர்ல்ட் கப்ல எல்லாரும் தாறுமாறா போட்டு அடி அடின்னு அடிச்ச ஆர்சிபி பிளேயரான டெஃபி ஒரு பவர் பிளேல செம்மையா பவுலிங் போட்டு ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. என்னதான் போன சீசன் படிக்கல் ஃபார்ம்ல இல்லனாலும் இப்ப ரீசெண்டா செம்ம ஃபார்ம்ல வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதே மாதிரி நம்ம கிங் விராட் கோலி ஆஸ் யூசுவல் அவரோட பேட்டிங் செம்மையா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இந்த மேட்ச் எப்படி போச்சு தெரியுமா? டெஃபி வந்து பவர் பிளேல ரன்னே கொடுக்கல. அப்ப மேட்ச் பார்த்தா நான் மட்டும் இல்ல எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் வந்து 190 கூட அடிக்க மாட்டாங்க, அதுக்கு செம்மையா கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா எப்போ டெஃபி வந்து அவரோட 4 ஓவர்ஸ் முடிச்சிட்டு இம்பாக்ட் பிளேயரை கூட்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் பவுலிங் போட்ட எல்லா பவுலர்ஸுமே ரன்னை வாரி வாரி கொடுக்குறாங்க. அதுலயும் இன்னொருத்தர் இருக்காரு பாரி வல்லல், ரொமாரியோ ஷெப்பர்ட் பவுலிங்ல ஆஃப் செஞ்சுரி கொடுத்திருக்காரு. 190 கூட அடிக்க முடியாம இருந்த எஸ்ஆர்ஹெச் டீமை 200 அடிக்க வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டனான இஷான் கிஷன். சரியான பேட்டிங், அவரோட ஃபார்ம் அப்படியே வேர்ல்ட் கப்ல இருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன இந்த கீப்பிங் கொஞ்சம் ஒழுங்கா பண்ணா நல்லா இருக்கும். 8 ரன் அசால்ட்டா கொடுத்துட்டாரு ஆர்சிபிக்கு. இஷான் கிஷன் மட்டும் இல்ல, அங்கித் வர்மா அவரோட பேட்டிங்னால 18 பால்ஸ்ல 43 ரன்ஸ் அடிச்சு அவரோட டீம் எஸ்ஆர்ஹெச் 200 டார்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. எஸ்ஆர்ஹெச் டீமே செம்ம அக்ரெசிவா இருக்கறனால வெறும் 3 பேர் தான் ஒழுங்கா பேட்டிங் ஆனாங்க. இஷான் கிஷன், அங்கித் வர்மா மற்றும் நம்ம கிளாசன், இவங்க 3 பேர் மட்டும் தான் நல்லா பேட்டிங் ஆனாங்க. மத்தவங்க யாருமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆர்சிபிக்கு கவலை இல்ல போல. ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனா இன்னொருத்தர் திருப்பி வந்து அடிக்கிறாரு, அவரும் அவுட் ஆனா திருப்பி வரவர் அடிக்கிறாரு. என்னதான் அவங்களோட பவுலிங் கொஞ்சம் முன்ன பின்னாடி இருந்தாலும் நம்ம முன்னாடியே கெஸ் பண்ண மாதிரி அவங்க பவுலிங்ல எவ்வளவு ரன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை விட டபுள் மடங்கு அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. 4 விக்கெட் தான் போச்சு. அவங்களோட அபவ் 200 டார்கெட்டை ஈஸியா கிராஸ் பண்ணாங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா பெத்தல் அவங்க ஆட வைக்கவே இல்லை, அவங்க வந்து பெஞ்சில தான் வச்சிருந்தாங்க. இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, பெத்தல் வர இருந்திருந்தாருன்னா ஆர்சிபியோட பேட்டிங் பவர் எந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்னு. எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்சை தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட அக்ரெசிவான பேட்டிங் ஸ்டைல் தான். அவங்களோட பேட்ஸ்மேன் எல்லாருமே பாலை பார்த்தாலே சுத்துறாங்க, பால் எங்க வருதுன்னு பார்த்துலாம் அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க தோத்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அவங்களோட அக்ரெசிவான பேட்டிங் ஸ்டைல். ஆனா இதே பேட்டிங் ஸ்டைல்ல அவங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு நாள் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஆப்போனன்ட் டீம் வந்து கதறுவாங்க, அந்த அளவுக்கு பாலை பார்த்து அடிப்பாங்க. எப்படி இஷான் கிஷன் அவரோட T20 வேர்ல்ட் கப் ஃபார்ம் அப்படியே தூக்கிட்டு வந்து ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்றாரோ அதே மாதிரி தான் அபிஷேக் சர்மாவும் அவரோட ஃபார்ம் அப்படியே தான் கண்டினியூ பண்றாரு. இப்போதைக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல நம்ம எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன், பாப்போம். எஸ்ஆர்ஹெச்சோட மெயின் ஸ்ட்ரென்த்தே அவங்களோட பேட்டிங் பவர் மட்டும்தான். ஆனா இந்த மேட்ச் அப்படிப்பட்ட பேட்டிங் யூனிட்டே செம்ம அடி வாங்குச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க அவங்களோட பவுலிங் யூனிட் எப்படி இருந்திருக்கும்னு. ஆர்சிபி ரொம்ப ஈஸியா 200+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங். மேபி போன ஆக்ஷன்ல அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட பவுலிங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாம். ஆனா அதை அவங்க பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. என்னமோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே ஆர்சிபி தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச். ஆனா சும்மா ஜெயிக்கல, போன வாட்டி நாங்க தாண்டா டிஃபெண்டிங் சாம்பியன் சொல்லி அடிச்ச மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. இந்த வெற்றி அவங்களுக்கு நிஜமாலே ரொம்ப பெரிய வெற்றியா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆடினது அவங்களோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியம். இருக்கிறதுலே குட்டியான ஒரு ஸ்டேடியம். இந்த எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேனுக்கு யாருக்காச்சும் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட ஆசையை நிறைவேற்றத்துக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு கிரவுண்டு சின்னசாமி ஸ்டேடியம். அவங்க பாலை பார்க்கவே வேணாம், அவங்க பேட்டை சுத்துற ஃபோர்ஸ்ல ஒரு வாட்டி பால் பட்டுச்சுன்னா கண்டிப்பா பவுண்டரிக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட்ல அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்கன்னா அது அவ்வளவு பெரிய ஈஸியான மேட்டர்லாம் கிடையாது. ஆர்சிபியோட ஒரு முக்கியமான நெகட்டிவ் பாயிண்டே அவங்களோட ஹோம் கிரவுண்ட் தான். அந்த மாதிரி ஒரு ஹோம் கிரவுண்ட்ல ஆர்சிபி டீம் சொல்லி அடிச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். இப்போ வாங்கின அடியிலிருந்து எஸ்ஆர்ஹெச் மீண்டும் எழுந்து வந்து அடுத்த மேட்ச்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா இல்ல திருப்பி இதே மாதிரி தான் அடி வாங்க போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா ஒன்னு, இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் காண்டா இருந்தாலும் மத்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் செம்ம ஜாலியா இருப்பீங்க போலயே. எங்க சிஎஸ்கே டீம் எங்க தலை MS தோனிக்கு நாங்க பாட்டு போட்டா காப்பி ரைட்ஸா குடுக்குறீங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு கொஞ்சம் கான்ல இருந்த சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப செம்ம ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான தரமான ஒரு மேட்ச் இருக்கு. நம்ம பங்காளி
மும்பை இந்தியன்ஸ் vs கேகேஆர். மும்பை இந்தியன்ஸ் ஒரு கடப்பார டீம், செம்மையா பேட்டிங்கும் வச்சிருக்காங்க, செம்மையா பவுலிங்கும் வச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம கேகேஆர் என்ன பாவம் பண்ணாங்க தெரியல, அவங்க எடுத்த எல்லா பிளேயர்ஸும் இன்ஜுரின்னு வெளில போயிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி கேகேஆர் அவங்களோட பிளேயிங் 11 செட் பண்ண போறாங்க, யாரை வச்சு ஆட போறாங்க, யாரெல்லாம் பெஞ்சில் உட்கார வைக்க போறாங்கன்னு அவங்களுக்கே குழப்பமா இருக்க போகுது. இன்னைக்கு 7:30 PM தெரிஞ்சிடும் கேகேஆரோட பிளேயிங் 11 என்ன, கேகேஆர்னால எம்ஐயை ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு. ஆர்சிபி vs எஸ்ஆர்எச் அந்த கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும், அதே மாதிரி இன்னைக்கு நடக்க போற எம்ஐ vs கேகேஆர் இந்த மேட்ச்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.